ஹலோ கைஸ், நான் உங்க ஆகாஷ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் டாக்ஸின்னா என்ன? வணக்கம் டாக்ஸியோட ஆப் எப்படி யூசர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கு? எப்படி டிரைவர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கு? இந்த ஆப் எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இத நான் 2 பார்ட்டா பிரிக்க போறேன். ஏன்னா, வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும். நான் கொஞ்சம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நம்ம ஃபியூச்சர்ல யாராவது வந்து பார்க்கணும்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணுங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ, இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ். இதுக்காக நான் வந்து ஒரு சின்னதா ஒரு பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். பிரசன்டேஷன் மூலியமாவே நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். அதனால உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு புரிய வேண்டியது வணக்கம் டாக்ஸின்னா என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நெறைய பேர் ஓலா, ஊபர், ராபிடோ கூட நம்ம கம்பீட் பண்றதுனால, அவங்கள மாரி தான் நம்மளும் நெனச்சுக்காதீங்க. முக்கியமான விஷயமே இங்க அதுதான் பிரச்சனை. அவங்கலாம் அக்ரிகேட்டர்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வருவாங்க. நம்ம ஒரு மொபிலிட்டி மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம். மொபிலிட்டி மார்க்கெட் பிளேஸ்க்கும் அக்ரிகேட்டருக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்ரிகேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஓலா, ஊபர், ராபிடோ நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை என்றால் நீங்க ரெட் டாக்ஸிய கூட எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடுவ பொறுத்தவரைக்கும் ரெட் டாக்ஸியும் இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு கீழ நீங்க வேலை செய்ற மாரி இருக்கும். இல்ல அவங்களுக்கு பதிலா வேலை செய்ற மாரி இருக்கும். அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கீழ வேலை செய்ற மாரி இருக்கும். ரெட் டாக்ஸி போடுறது தான் ட்ரிப் உங்களுக்கு. அந்த ட்ரிப்ப தான் நீங்க எடுக்கணும். அவங்க வண்டி ஸ்டிக்கர் இருக்கணும் உங்க வண்டியில. அவங்க போடுற யூனிஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு எம்ப்ளாயி தான் நீங்க. உண்மையா இல்லையா? நீங்க ஒரு எம்ப்ளாயி. அதுக்கு நீங்க ட்ரிப் ஓட்டுற அந்த படுற கஷ்டத்துல நீங்க கிடைக்கிற லாபத்துல நாங்க ஒரு கமிஷன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு தரேன். ஆனா, அதுக்காக நீங்க வந்து எங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வேலை செய்யுங்க. அதாவது உங்களுக்கு சம்பளமா தராம அவன் வேற விதமா தரானே தவிர, நீங்க இன்னும் அவங்களுக்கு தான் வேலை செய்றீங்க. அதுதான் இந்த அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் ஓவராலா வொர்க் பண்ணுது. நீங்க ராபிடோ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓலா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஊபர் எடுத்துக்கிட்டாலும் சரி. ரெட் டாக்ஸி அளவுக்கு அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க எல்லாம் ஒரு ஆப். ஒரு மாடர்னைஸ்ட் ஆப். அதனால ஆப்னால சொல்ல முடியாது. நீங்க இத தவிர வேற எதுக்கும் வேலை செய்யக்கூடாதுன்னு. அதனால அது கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யுது. ஆனா வொர்க்கிங் மாடல் அதுதான் அக்ரிகேட்டரோடது. இதுவே வணக்கம் டாக்ஸி என்னன்னா, மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம மோர் லைக் ஜஸ்ட் டயல். ஜஸ்ட் டயலோட ஒரு அட்வான்ஸ்டான, ஒரு ஃபாஸ்ட்டான வெர்ஷன் வச்சுக்கலாம். நாங்க ஒரு பார்ட்னர். 2 பேத்துக்குமே ஒரு பார்ட்னர். ஒரு யூசருக்கும் சரி, ஒரு டிரைவருக்கும் சரி, நாங்க ஒரு பார்ட்னர். 2 பேருக்குள்ள நடுவுல ஒரு அக்ரீமெண்ட் போட்டு, நீங்க இந்த ரெக்வயர்மென்ட் இவங்க கிட்ட இருக்கு. இத நீங்க முடிச்சு குடுங்கன்னு சொல்லி 2 பேத்தையும் இணைக்கும் ஒரு இடமே தவிர, இணைக்கும் ஆட்கள் கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் இங்க இருக்க டிஃபரன்ஸ். நான் உனக்கு ட்ரிப் தரேன். அதனால நீ எனக்காக அதுலருந்து கமிஷன் தரணுங்கிறது அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம். இங்க யூசர்ஸ் கிட்ட இந்தாங்க, இங்க டிரைவர்ஸ் இருக்காங்க. டிரைவர்ஸ் இந்தாங்க இந்த யூசருக்கு இந்த ரெக்வயர்மென்ட் இருக்கு. நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணி உங்களுக்கு என்ன புடிச்சதோ பண்ணிக்கோங்கங்கிற ஒரு பார்ட்னர் நாங்க. இதுதான் வணக்கம் டாக்ஸி. இது புரிஞ்சதுனாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சது. இது எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் வாங்க. அடுத்தது டிரைவர் ப்ராப்ளம்ஸ். முக்கியமான டிரைவர் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம்ல கமிஷன்ஸ் எடுக்குறாங்க. 15லிருந்து 25% வரைக்கும் கமிஷன்ஸ் எடுக்குறாங்க. பிரைஸ் அவங்க செட் பண்றது தான். அவங்க என்ன பிரைஸ் சொல்றாங்களோ, நீங்க அந்த பிரைஸ் கூட்டி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா, நீங்க அவங்களுக்கு கீழ வேலை செய்றீங்க. ஸோ, உங்களுக்குங்கிற அந்த கண்ட்ரோல் கிடையாது. அவங்க என்ன பிரைஸ் சொல்றாங்களோ, அதுக்கு தான் நீங்க ஓட்டி ஆகணும். ஒரு சில டைம்ல அவங்க வந்து கமிஷன்ஸ் அதிகமா எடுக்குறாங்களோ, இல்லையோ, பேமெண்ட்ட கூட அவங்க ஆப்ல வாங்கிட்டு அதுலருந்து கமிஷன் டிடக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் வர்ற மாரியே இருந்துச்சு. ஸோ, நீங்க அதுல ஏமாத்தற கூட வாய்ப்பு இல்லாத மாரி தான் இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் இருக்கு. நீங்க யூசர்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா, உங்கள அந்த வாலெட்ல வச்சு ரிமூவ் பண்றதாகட்டும், அது என்ன வேணா அவங்க பண்ணிக்குவாங்க. பட் உங்களுக்கு உங்களோட ட்ரிப்ஸ் மேல கண்ட்ரோல் கிடையாது. அவங்க குடுக்குறத நீங்க எடுக்கிறீங்களே தவிர, அதுல உங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனி தான் உங்க லைஃப்ப கண்ட்ரோல் பண்றான் அந்த இடத்துல. 3வது லேக் ஆஃப் சப்போர்ட். ஆப்வியஸ்லி. இது லோக்கல் கிடையாது. லோக்கலி மேட் கிடையாது. ராபிடோ ஒரு வகையில நல்லது. ரெட் டாக்ஸி இந்த விஷயத்துல நல்லது. ஏன்னா, இவங்கலாம் லோக்கல் பீப்பிள். இவங்க கிட்ட சப்போர்ட் இருக்கும். ஓலா, ஊபர் அவ்வளோக்கா நமக்கு சப்போர்ட் தருதா? நம்ம டிரைவர்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் தராங்களா? அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல. நான் கேட்ட டிரைவர்ஸ் பேசின டிரைவர்ஸ் கிட்ட இருந்து கிடையாது. அவங்க அத ஒரு ஆப்பா மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர, பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு கரெக்ட்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறது கிடையாது. இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் வணக்கம் டாக்ஸி இருக்கு. 1 நாங்க 0 கமிஷன் வாங்குறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 0 கமிஷன். நாங்க ஒரு டோக்கன் பேஸ்ட் மாடல்ல வொர்க் பண்றோம். எப்படி வொர்க் ஆகுதுங்கிறது போக போக தெரிஞ்சுக்கலாம். பட் இதுலருந்து என்னன்னா, நாங்க கேட்வேஸே கிடையாது. வாலெட்ஸ் கிடையாது. எதுவுமே கிடையாது. நீங்க டைரக்ட்டா யூசர் கிட்ட இருந்து பேமெண்ட்ட உங்க கிட்ட
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமே தவிர, நாங்க இங்க நடுவுல எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. எந்த அக்கவுண்ட்ஸ் கிடையாது. எங்கேயும் டிலேஸ் உங்களுக்கு கிடையாது. ட்ரிப் முடிஞ்ச உடனே யூசர் கிட்ட இருந்து டைரக்ட்டா பேமெண்ட் வாங்கிக்கிறீங்க அவ்வளோதான். இதுல நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்றதோ, இல்ல ஒரு சைடுக்கு ஹிடன் சார்ஜஸ் போடுறதோ எதுவுமே கிடையாது. அக்ரீட் ஃபேர் டைரக்ட்டா யூசர்ட்ட இருந்து டிரைவருக்கு. சிம்பிள் ஆஸ் தட். 2வது இண்டிபெண்டன்ட் பிரைசிங் மாடல். இது இப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு இதுதான் வருது. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் எப்படி வொர்க் ஆகுதுங்கிறது. நாங்க பிரைஸ ஃபிக்ஸ்ட் பண்றது கிடையாது. யூசர், டிரைவர் 2 பேரும் டிசைட் பண்ணி எடுத்துக்கிறது தான் பிரைசிங்கே தவிர, இங்க வணக்கம் டாக்ஸி ஃபிக்ஸ்டா ஒரு பிரைஸ் சொல்லி, இந்தாங்க இந்த டிரைவுக்கு நீங்க ஓட்டி தான் ஆகணும். கஸ்டமரும் இந்த பிரைஸ்க்கு தான் எடுத்தாகணும் அப்படிங்கிறது நாங்க சொல்றது கிடையாது. இண்டிபெண்டன்ட் பிரைசிங் மாடல் எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ எப்படி வந்து ஆப் வொர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரைடு ரெக்வயர்மென்ட் தேவைப்படுது. இங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இங்கிருந்து இங்க போகணும், இந்த வண்டி வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணும்போது வணக்கம் டாக்ஸிய ப்ரொபோஸ் பண்ணுது. இந்த பிரைஸ் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த ட்ரிப்புக்கான கரெக்ட்டான பிரைஸ் இதுவா இருக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். கஸ்டமர் அது புடிச்சாலும் சரி, அதுக்கு மேலயோ, கீழயோ அவங்கனால ஒரு செட் லிமிட்க்குள்ள அவங்கனால சர்ச் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிக்க முடியும். ரூ. 100 ட்ரிப்னா, அதுல 110, 120 அவங்கனால ஃப்ளெக்சிபிளா செலக்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு என்ன பிரைஸ்ல இந்த ட்ரிப் வேணுங்கிறத. அது டிரைவர்ஸ்க்கு போகும். அந்த ஏரியால இருக்க டிரைவர்ஸ் பார்த்துட்டு, அந்த பிரைஸ் வேணுமா? இல்ல அதுக்கு மேல பிரைஸோ, கீழ பிரைஸோ என்னால ஓட்ட முடியும்னு நெனைக்கிறீங்கன்னா, அத நீங்க ப்ரொபோஸ் பண்ணுவீங்க. அத யூசர்ஸ் பார்த்துட்டு, யாரு என்ன வேணுங்கிறது யூசர்ஸ்க்கு பொறுத்த மாரி அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது, அவங்களுக்கு பிரைஸ் எனக்கு காசு அதிகமா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு சேஃபா போணும். எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான டிரைவர் வேணும்னு உங்க ப்ரொஃபைல பார்த்து, அவங்க நல்ல குவாலிட்டியான டிரைவரும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல, எனக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கணும். யார் இருக்கிறதுலே சீப்பா தராங்க. அந்த அ டிரைவர நான் எடுத்துட்டு போறேன்னும், அவங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த இடத்துல யூசர்ஸ்க்கான ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் இருக்கு. இன்னொன்னு நீங்க ட்ரிப்ப குடுக்குறீங்க அப்படிங்கும்போது, நீங்க உங்களுக்கான பிரைஸ நீங்க எடுத்துக்கிறதுக்கான ஃப்ரீடமும் இருக்கு. இது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போணும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த இடத்துக்கு ஒரு ட்ரிப் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு 2 பேருமே பேக் எண்ட்ல கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டர்ஸ் ஓலா, ஊபர், ராபிடோ நீங்க யார் வேணா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு ரூ. 130 கால்குலேஷன் ஆகுது ஃபேருக்குன்னா, அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அதுல சர்ச் ஃபீஸ், ஹிடன் ஃபீஸ் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்றாங்க. இல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க. அது அவங்களோட இன்டர்னல் கால்குலேஷன் மெக்கானிசம் மூலியமா அது ரூ. 150வா மாறுது. அப்போ ஃபைனல் பிரைஸ் ரூ. 150 டிசைட் ஆகுது. நீங்களும் அத தான் அக்செப்ட் பண்ணணும். யூசரும் அத தான் அக்செப்ட் பண்ணணும். ட்ரிப் முடியுது. ரூ. 150 நீங்க பே பண்றாங்க யூசர்ஸ். உங்களுக்கு ஒரு டிரைவரா ₹120 உங்க கைக்கு வருது. ஏன்னா, அதிலிருந்து அவங்க கமிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப 20% நான் கமிஷன் போட்டிருக்கேன். ஆன் அன் ஆவரேஜ். ஸோ ரூ. 150 யூசர் பே பண்ணாங்க. ரூ. 20 ரூ. 30 போக உங்களுக்கு ரூ. 120 வந்திருக்கு. இதுதான் எப்படி ஓலா, ஊபர், ராபிடோ வொர்க் ஆகுதுங்கிறது ஒரு விஷயம். இத நீங்க வந்து இன்டைரக்ட்டா எப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த வாலெட்ல உங்களுக்கு ரைடு ஃப்ரீயா குடுக்கலாம். இல்ல முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கோங்கன்னு குடுக்கலாம். பட் ஓவரால் மாடல் இதுதான். இதுவே வணக்கம் டாக்ஸிக்கு வந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அதே ரூ. 130 நாங்களும் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா, நாங்க அத யூசர்ட்ட அப்படியே டைரக்ட்டா காட்டிருவோம். ரூ. 130 தான் இதுக்கான ஐடியலான ஃபீஸ். அதாவது இந்த ரூ. 130ங்கிறது யூசருக்கும், டிரைவருக்கும் கரெக்ட்டான ஃபீஸா இருக்கும்ங்கிறத நாங்க சஜெஸ்ட் பண்ணுவோம். யூசர்ஸ் என்ன சொல்றாங்க? ஓகேன்னு சொல்லிட்டு ரூ. 130க்கு போடுறாங்க. ஆனா நீங்க இல்ல யூசரே கூட பண்ணலாம். ரூ. 130க்கு பதிலா நான் ரூ. 150ங்கிறத இந்த உதாரணத்துக்காக நம்ம வந்து ரூ. 150லயே ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் டீல. நீங்க இல்ல ரூ. 130 வேணாம் எனக்கு ரூ. 150 தான் வேணும்னு சொல்றீங்க. ரூ. 150க்கு அக்செப்ட் ஆகுது ஃபைனல் பிரைஸ். 2 உதாரணமும் ஈக்குவலா இருக்கணும்ங்கறதுக்காக 2 150க்கே ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரிப் முடியும்போது உங்க கையில டிரைவரோட கையில ரூ. 150 கையில வந்துரும். எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த ரூ. 150 அப்படியே ரூ. 150வா உங்க கைக்கு வந்துருது. இதுல என்ன லாபம்? உங்களுக்கு ரூ. 30 ஒரு டிரைவருக்கு ரூ. 30 லாபம். இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 130 நாங்க காட்டுறோங்கும்போது, யூசர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓலா, ஊபர விட ரூ. 20 கம்மியா வருதுங்கிற அந்த ஒரு இதுல, அவங்களால போகவும் முடியும். 2வது ஒரு டிரைவரா நீங்க
130 ரூவாய ரூ. 140க்கும் ஓட்டலாம். இல்ல அதே ரூ. 130க்கு ஓட்டுனாலும், நீங்க ஓலா, ஊபர், ரேபிடோ ஓட்டுறத விட ரூ. 10 அதிகமா தான் கிடைக்குது இங்க. நீங்க அந்த காட்டுற ரூ. 130க்கு நீங்க போனாலும், உங்களுக்கு இந்த இடத்துல வணக்கம் டாக்ஸிலேருந்து ரூ. 10 அதிகமா கிடைக்குதே தவிர, ஓலா, ஊபர், ரேபிடோல ரூ. 10 கம்மியா கிடைக்குது. இதனால என்னன்னா, இதுவே நாங்க அதிகமா கேட்டாலும், உங்கனால அந்த பிரைஸ்க்கு கம்மியாவும் ஓட்ட முடியும். ஏன்னா, யூசருக்கு ரூ. 150ங்கிறது நீங்க ரூ. 130 காட்டுறீங்கன்னா, 2த்துக்கும் நடுவுல ரூ. 140 ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு அந்த ரூ. 10 எவ்வளோ நீங்க அதுக்கு மேல நெகோஷியேட் பண்றீங்களோ, அதுக்கு மேல வச்சு கேட்கறதும் சரி, கீழ ஓட்டுறதும் சரி, யூசர்ஸுக்கும் சரி, ஓலா, ஊபர், ரேபிடோ விட கம்மியான பிரைசிங்க்கு வந்த மாரி இருக்கும். அதே மாரி உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸும் அடிபடாது. ஏன்னா, நடுவுல அடி வாங்குறது இந்த கமிஷன் 20% கமிஷன் மாடல்ல மட்டும் தான் நம்ம கம்மி பண்றதுனால, காம்படிட்டர்ஸ விட எங்கனால பிரைஸ் கம்மியாவும் காட்ட முடியுது யூசர்ஸ்க்கு. அதே மாரி டிரைவர்ஸ்க்கு ஏர்னிங்ஸுமே ஜாஸ்தியா காட்ட முடியுது. இதுதான் வணக்கம் டாக்ஸியோட பிரைசிங் அண்ட் வொர்க்கிங் மாடல். அடுத்தது நம்மளோட யுஎஸ்பி கைஸ், வணக்கமோட கம்யூட் பிளஸ் ஆப்ஷன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி ஃபோகஸ்ட் ஆன் ஆஃபீஸ் பீப்பிள், ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கட்டும், கிட்ஸ வீட்டுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புறவங்களா இருக்கட்டும், காலேஜ்க்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்காகவே இது பண்ணப்பட்ட விஷயம். ஆஸ் அ கார்ப்பரேட் எம்ப்ளாயி நானா இத ஃபேஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். நம்ம சொந்த ஊர்ல இல்ல. நம்ம இங்க டிராவல் பண்ணி வந்து வொர்க் பண்றோங்கும்போது, நம்மகிட்ட பைக்ஸ், கார்ஸ் இல்ல அப்படிங்கும்போது, நம்ம ஓலா, ஊபர், ரேபிடோவ நம்பி தான் இருக்கோம். ஸோ, இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ நம்பி இருக்கும்போது, டெய்லி நீங்க வித்தியாசமான பிரைஸ்க்கு ட்ரிப்ஸ் புக் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாரி வேற வேற குவாலிட்டி டிரைவர்ஸ் வருவாங்க. உங்கனால நம்ப முடியாது. ஒரு நாள் மாரி ஒரு நாள் இருக்காது. உங்களுக்கான அந்த சேஃப்டிங்கிறது ஒவ்வொரு ட்ரிப்ப பொறுத்து மாறிரும். உங்களோட கான்ஸ்டன்ட்டான சப்போர்ட்டா இருக்காது. இங்க நாங்க அத ஃபிக்ஸ் பண்றோம். டெய்லி ஃபிக்ஸ்ட் ரைட்ஸ். இன்னைக்கு நீங்க 150 டூ 160 இங்கிருந்து நான் டெய்லி நைட்டு 10 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வரேன். டெய்லி காலையில 10 மணிக்கு இங்கிருந்து ஆஃபீஸ் போறேன் அப்டின்னா, அத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து ₹150 இல்ல ₹200 ஆகுது அப்டின்னா, அத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு டிரைவர அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஹி வில் கம் எவ்ரி டே. டெய்லி அதே டிரைவர், அதே பிரைஸ்க்கு, அதே ரூட்ல சேஃபா போயிட்டு சேஃபா வரலாம். குவாலிட்டிக்கான கவலை கிடையாது. ஹிடன்ஸ் சார்ஜஸ்க்கான பயம் கிடையாது. எதுவுமே கிடையாது யூசர்ஸ்க்கு. டிரைவர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டெடியான இன்கம் டெய்லி ஒரே ஒரு பெர்சன நீங்க கூட்டிட்டு போய் வரீங்க. உங்களுக்கு டெய்லி 150னாலும் 150 டெய்லி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க போகுது. இந்த கம்யூட் பிளஸ்க்கும் நாங்க கமிஷன் வாங்குறது கிடையாது. சேம் டோக்கன் சிஸ்டம்ல தான் வேலை செய்யுது. டோக்கன் சிஸ்டம்னா என்ன? எப்படி வேலை செய்யுது? எவ்வளோ உங்களுக்கு அதனால பெனிஃபிட்ஸ் வருதுங்கிறத நீங்க அடுத்த வீடியோல பாருங்க. அதே மாரி ஆன் ஸ்பாட் டெய்லி பேமெண்ட் வாங்க போறோம். முக்கியமான விஷயம் இதுதான். இந்த மாரி டெய்லி ஒரு 30 நாளைக்கு நான் புக் பண்றேன். 30 நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரணும்னு புக் பண்றேன்னா, அதுல நான் வந்து டெய்லி காசு கட்டணுமா? இல்ல அமௌண்ட் ஜாஸ்தியா வரும். நான் வந்து பாதியில கட் பண்ணிட்டேன்னா என்ன? டிரைவர்ஸ் வரலன்னா என்ன பண்றது? ஒரு சில நாள். இல்ல யூசர்ஸ் கட் பண்ணிட்டாங்கன்னா, டிரைவருக்கு எங்க போறது அமௌண்ட்டுக்கு? அவங்க பே பண்ணாம வந்தாங்கன்னா, இந்த எதுவுமே கிடையாது. டே டூ டே ஃபிக்ஸ்ட் பேமெண்ட்ஸ். அன்னைக்கு ட்ரிப் நீங்க வர்றீங்க, யூசர பிக் பண்ணிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வரீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங் நீங்க பேமெண்ட் செட்டில் பண்ணிருங்க. செட்டில்மென்ட் பாயிண்ட் டூ பாயிண்ட் மாரி தான் வொர்க் பண்ணும். டெய்லி நீங்க போய் விட்டுட்டு வரீங்க, அமௌண்ட் வாங்குறீங்க, போறீங்க. இதே மாரி தான் டெய்லியும் நடக்க போது. ஆனால், இதுல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான ஆன் ஸ்பாட் டெய்லி பேமெண்ட், ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபார் டிரைவர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு சேஃப்டி, சேம் பிரைசிங் அண்ட் முக்கியமா ரிட்டர்ன் ட்ரிப்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. நான் காலையில 10 மணிக்கு போவேன், ஈவினிங் 6:30க்கு வருவேன் அப்டின்னீங்கன்னா, 2 ட்ரிப்புமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் டிரைவர் அக்செப்ட் பண்ணாங்கன்னா, மார்னிங்கும் அதே டிரைவர், ஈவினிங்கும் அதே டிரைவர் வந்து உங்கள பிக் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி, உங்களுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் புடிச்சிருச்சுன்னா, ஹி வில் பி யுவர் டிரைவர் ஃபார் எவ்ரி டே. இந்த சேஃப்டி வணக்கம் டாக்ஸில யுனிக்கா ப்ரூவ் பண்றோம். இதுதான் நம்மளோட யுஎஸ்பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிரைவர் பெனிஃபிட்ஸ். இத நான் இன்னொரு தனி வீடியோவா போடப் போறேன். அதனால இத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். இதுதான் வணக்கம் டாக்ஸியோட ஒரு பேசிக் வொர்க்கிங் டெக்னாலஜிஸ். டிரைவர்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட்ஸா இருக்குங்கிறத நம்ம தனியா பார்ப்போம். இது போக இன்னும் நெறையா ஆஃபர்ஸ் இருக்கு. நெறையா விஷயங்கள் டிரைவர்ஸ்க்காக நாங்க இத பண்ணியிருக்கோம். அது எல்லாம் போக போக நாங்க சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஏன்னா இது கொஞ்சம்
வித்தியாசமான ஒரு விஷயம் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயங்களா கூட நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க இத பார்த்துட்டு எது புடிச்சிருக்கு, புடிக்கல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்ததுன்னா, தாராளமா வணக்கம் டாக்ஸியோட சோசியல் மீடியா ஆப்ஸ்ல வந்து எனக்கு பிங் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்ஸர் பண்றேன். நன்றி, வணக்கம்.